நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். உதைக்கிறது உனக்கு கடினமா என்றார். அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றார். அதற்கு கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ. நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். பாருங்கள், இந்த சவுலுடைய சம்பவங்கள் நமக்கு தெரியும். ஆனால் இந்த நேரத்தில் அதை கொஞ்சம் நாம் யோசிப்பது நல்லது. அவன் சீறி பாய்ந்து தமஸ்குக்கு போகிறான். சமீபத்தில் போயாச்சு. அப்பொழுது ஒரு ஒளி அவனை சந்தித்து அவன் கீழே விழுகிறான். அப்பொழுதுதான், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்க, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்ல, அப்படியானால் நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் தேவன் நம்மை ரட்சித்தது எதற்காக என்று சொன்னால், நம்முடைய மன விருப்பத்தின்படி ஜீவிப்பதற்காக அல்ல. அல்லாவிட்டால் மற்றவர்களுடைய மன விருப்பத்தின்படி ஜீவிப்பதற்காகவும் அல்ல. நம்மை தேவன் தெரிந்து கொண்டதும் ரட்சித்ததும் அவருடைய சித்தம் மாத்திரம் செய்வதற்கு. ஆமென், அல்லேலூயா. தேவன் என்ன நம்மேல் வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கம் மாத்திரம் நம்மளே என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற வேண்டும். அவர் முதல்ல ஒரு கேள்வி ஆண்டவரை பார்த்து கேட்கிறது என்ன? நீர் யார்? நீர் யார்? ஏனென்றால் சவுல் ஒரு வல்லமை உள்ளவன், பயப்படாதவன், அதிகாரத்தை பெற்றிருக்கிறான், எல்லாம் இருக்கிறது. அதற்கு மீறி ஒரு சக்தி, ஒரு ஒளி அவனை தாக்கி அதில் அவன் கீழே விழுகிறான் என்று சொன்னால், அது அவனை மிஞ்சின ஒரு சக்தி இருக்கிறது என்று அவன் அதை யோசிக்கிறான். அப்போ நீர் யார் என்று கேட்கும்போது அவர், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. ஆனால் இன்னொரு வார்த்தை சொல்கிறார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம். நீ எங்கே உதைச்சிட்டு இருக்கிற? முள்ளில் உதைக்கிற, உனக்கு கடினம் என்று சொன்னார். அப்பொழுதுதான் அவன் கேட்கிறான், நீர் அப்படியான நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர்? ஆண்டவர் அவனுக்கு என்ன பதில் சொல்றார்? படிங்க. அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ. நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று சொன்னார். பிறகு தெரியும், அனனியா மூலமாக ஆண்டவர் அவருக்கு போதித்து, அவர் இந்த கலாத்தியர் 1 அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இரத்தத்தோடும் மாம்சத்தோடும் ஆலோசனை பண்ணாமல் நேராக அரபி தேசத்துக்கு போயிட்டார். எங்கே போயிட்டார்? அரபி தேசத்துக்கு போயிட்டார். அரபி தேசத்துக்கு போய் அங்கே 3 வருஷம் இருந்தார். அந்த 1ஆம் அதிகாரத்தை எடுங்க. 1ஆம் அதிகாரம் 16-17 பாசிங்க. நம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே மாம்சத்தோடு இரத்தத்தோடும்னா சொந்த பந்தங்களோடு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வந்த உடனே நமக்கண்டல்லே சில நண்பர்கள் இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் என்ன செய்வோம்? இப்படி ஒரு ஒளி வந்ததப்பா, இப்படியெல்லாம் சத்தம் கேட்டதப்பான்னா, அதெல்லாம் வரும் அப்பா, போவோம் அப்பா. எங்கேயாவது இடி மின்னல் வந்திருக்கோம், நீ பயந்து கீழே விழுந்திருப்ப, அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அப்படி தானே? ஒரு ஒளி வந்துச்சு, நான் கீழே விழுந்தேன்னா அது இப்போ என்கிட்ட கேட்டால் நான் சொல்லுவேன், இடி மின்னல் எங்கேயாவது வந்திருக்கோம், அது ஒன்றை தாக்கி நீ கீழே விழுந்துருப்பாப்பா, எழுப்பி போனல்லும்.
அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, இரத்த சம்பந்தமான சொந்த பந்தங்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள், ஒரு இடத்துலையும் அவர் ஆலோசனை பண்ணாமல் நேரே அரபி தேசத்துக்கு போகிறார். அரபி தேசத்துக்கு போய் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாதபடி 3 ஆண்டுகள் அங்கே உட்கார்ந்திருக்கிறார். எதற்கு இந்த 3 ஆண்டுகள் அவர் இருக்கிறார்? தேவனுடைய தயவுள்ள சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன், தேவனுடைய தயவுள்ள சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நமக்கு ஆண்டவரை பற்றி நல்லா தெரியும், ஆனால் அவர் சொல்கிறது போல் நம்ம நடக்க மாட்டோம். இப்படி இது எனக்கு அப்பான்னு தெரியும், ஆனால் அப்பா சொல்கிறது போல் நம்ம என்ன செய்கிறதில்ல, நடக்கிறதில்ல. அதனால தான் பவுல் 3 ஆண்டுகள் அமைதியாக இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறார். யாருக்கும் தெரியாது. மூன்று ஆண்டுகள் போய் அமைதியாக உட்கார்ந்து தேவனுடைய வல்லமையையும் தேவனவருக்கு கொடுத்த அந்த தரிசனத்தையும் அறிந்து கொள்ளவும், அதன்படி செய்யவும், நடக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக அவர் 3 ஆண்டுகள் போய் உட்கார்ந்துருக்கிறார். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட உடனே 3 ஆண்டு நான் தேவ சித்தத்தை அறிய ஜெபம் பண்ணேன்னு சொல்கிறவங்க யாராவது உண்டா? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தோன்னா மறுநாள் டாக்டர், ரெவரண்டு, ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஐஆர்எஸ், ஐபிஎல், எம்எல்ஏ, எம்டி அப்படின்னு போட்டுட்டு நோட்டீஸும் போட்டு ஒரு நாள் ஒரு பல வருஷத்துக்கு முன்னே ஒரு இளம் ஊழியக்காரர் இடத்துல வந்திருந்தார். ஐயா, நீங்கள் அடிக்கடி மீட்டிங் வைக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன், அடுத்த மீட்டிங் நான் செலவு பண்ணுறேன். பரவாயில்லையே, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போது சரி அப்பா, நீ செலவு பண்ணு. என்ன செலவு பண்ணுவேன்? வால் போஸ்ட் போடுறேன், நோட்டீஸ் போடுறேன், ஆனால் நான் தான் பிரசங்கம் பண்ணுவேன். இப்படி நான் தான் பிரசங்கம் பண்ணுவேன். சொன்னேன், அதெல்லாம் இங்கே ஆகாதுன்னு சொன்னேன். ஆனால் பவுல் அப்படி அல்ல, உட்கார்ந்து தேவ தயவுள்ள சித்தத்தை அறிந்து அதன்படி நடக்கவும் 3 வருஷம் அங்கே இருந்துட்டு மறுபடியும் எங்கே வந்துட்டார்? தமஸ்கு வந்துட்டார். எங்கே வந்துட்டார்? தமஸ்கு வந்துட்டார். அங்கிருந்து அவர் என்ன கற்றுக்கொண்டார்? அதுதான் ரோம இந்த லோக்கா மன்னித்து கொள்ளுங்கள், கலாத்தியர் 6:14 நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேன். அவர் முதல்ல கற்றுக்கொண்டது சிலுவையை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்ட அவர் கற்றுக்கொண்டார். ஆமென், அல்லேலூயா. அவர் சாதாரண ஆள் கிடையாது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 முதல் 7 வசனம் வரையிலும் நீங்கள் வாசித்தீங்கன்னா அவருடைய காரியங்கள் அங்கே இருக்குது. படிங்க, அதை கூட படிங்க. மேலும் என் சகோதரரே கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுன்னத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். ஆமா,
நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். அவருடைய இதை சொல்றான், 8ஆம் நாளில் விருத்த தேசம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன். நியாய பிரமாணத்தின்படி அவருடைய அந்தஸ்தை சொல்றாரு. அவர் மேன்மை பாராட்ட வேண்டியது இதெல்லாம் இருக்கு. அவர் சொல்றாரு, படிங்க. பக்தி வைராக்கியத்தின்படி, பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன், நியாய பிரமாணத்தின் நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகளே, எனக்கு லாபமாய் இருந்தவைகளோ, இதெல்லாம் அவருடைய வாழ்க்கைக்கு லாபமாய் இருந்த காரியங்கள். அவருடைய ஜாதி, அவருடைய படிப்பு, அவருடைய காரியங்கள் எல்லாம் அவருக்கு லாபத்தை கொடுத்தது. புரியுது உங்களுக்கு? அவருக்கு எதை கொடுத்தது? லாபத்தை கொடுத்தது. ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் ஸ்கூட்டர் வாங்க, அப்போ அந்த காலம் நான் சொல்கிறது 1970-71 முதல்ல ஸ்கூட்டர் ஒன்று வாங்கினார். வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறார். போனபோது அது ஒரு பையன் குறுக்கே வந்து பையனு பல்ல அடிபட்டு போச்சு. ஒன்று இந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து பிடிச்சிட்டாங்க. இவரை ஊழியக்காரர் பிடிச்சிட்டாங்க. உடனே அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவர் அந்த ஊர் ஜாதியில் உள்ள இவர் தான். இவர் இந்த ஊர் மக்கள் என்ன ஜாதியோ அந்த ஜாதி தான் இவர். ஒன்று எல்லோரும் வந்து பிடிச்சோன்னே அவர் அந்த ஊரில் உள்ள ஒரு முக்கியமான ஆள், அவர் எனக்கு அண்ணாச்சின்னு சொன்னார். அவர் எனக்கு யார்? இன்னும் அண்ணாச்சியா? இன்னும் இருக்கு ஆளுடா, விட்டுருங்கடா. உடனே வீட்டில் கூட்டிகிட்டு போய் அவங்கவுங்க காஃபி, அவங்கவுங்க தண்ணி கிண்ணி எல்லாம் கொடுத்தவரை ஒன்றும் இல்லை நீங்கள் போங்கன்னு அனுப்பி வச்சாங்களாம். அப்போ அந்த இடத்துல அந்த ஊழியக்காரருக்கு அவர் சொன்ன ஜாதி லாபத்தை கொடுத்தது. அல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு ஆளை சொல்லுவோம், ஒரு பெருமையாக ஒரு ஆளை சொல்லுவோம், இன்னா இருக்க ஆள். அப்போ அவருக்கு லாபம். அது புரியுது உங்களுக்கு? இன்னா இருக்க மகனா, நீ போ அப்படின்னு விடுவோம் இல்லையா? நான் அந்த காலத்தில் பல தப்புகளை பண்ணி எங்கள் அப்பா பேரை சொல்லி தப்பிடுவேன். என்ன இருக்க மகனா? பட்டாளத்துக்கு மகனா? போ தம்பி, நான் உங்கள் அப்பாட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அதுபோல் அது லாபம். பவுல் சொல்கிறாரு, இவைகளெல்லாம் எனக்கு இருக்குது. ஆனால் இந்த 3 வருஷத்தில் நான் கற்றுக்கொண்டது என்ன தெரியுமா? இவைகள் எல்லாத்தையும் நஷ்டம் என்று விட்டுவிட்டு குப்பையாக அதை எண்ணி நான் சிலுவையை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்ட கற்றுக்கொண்டேன். நான் உங்களுக்கு கேட்கிறேன், இந்த சபையில் எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க? நீங்கள் கற்றுக்கொண்டது என்ன சொல்ல முடியுமா? இந்த சபையிலே நான் விசுவாசியாக இருக்கிறேன் இத்தனை ஆண்டு காலங்கள், இந்த காரியத்தை கற்றுக்கொண்டேன். இந்த காரியம் என்னுடைய ஜீவிதத்தில் ஒரு மாற்றத்தை கொடுத்தது. அது எனக்கு ஊழியத்துக்கு பிரயோஜனமாக இருக்கிறது, என் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பவுல் தான் கற்றுக்கொள்ளும்படி அதுக்கு பிறகு கமாலியலுடைய பாதப்படியில் இருக்கிறாரு. முதல்ல கர்த்தருடைய பாதப்படியில் கற்றுக்கொண்டார். ஆமென். எங்கே கற்றுக்கொண்டார்? கர்த்தருடைய பாதப்படியில் 3 வருஷம். பிறகு கமாலியல், அவர் பெரிய வேத பண்டிதர், அவர்கிட்ட கற்றுக்கொள்கிறாரு. பிறகு படிப்பறியாத பேதமை உள்ள பேதுருவிட்ட 15 நாள் கற்றுக்கொள்கிறாரு. எத்தனை நாள் கற்றுக்கொள்கிறாரு? 15 நாள். அப்போ நம்ம பெரியவங்கள்ட்டையும் கற்றுக்கொள்ளணும், பெரியவங்கள்ட்டையும் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். எதை கற்றுக்கொள்ளணும்? பெரியவங்கள்ட்ட எல்லாம் பிற அனுபவங்கள் உண்டு, பெரியவங்கள்ட்ட சில அனுபவங்கள் உண்டு. இது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். இப்போ பவுல் இவைகளை கற்றுக்கொண்டதுனால அது ஒன்று கண்டுபிடித்தார். நான் இனி என் வாழ்க்கையிலே எதை குறித்து மேன்மை பாராட்டுவேன்? சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். அல்லது என்னுடைய படிப்பை குறித்து நான் வெளியே சொல்லவே மாட்டேன். என் ஜாதியை நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய பேர் புகழை சொல்ல மாட்டேன். எனக்கு பேங்கில் இத்தனை பணம் இருக்குது தெரியுமா?
நான் பீரோவில் இத்தனை ரூபா வச்சுருந்தேன் தெரியுமா, இத்தனை புடவை இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி நான் ஒன்றிலையும் பெருமை பாராட்ட மாட்டேன். பெருமை பாராட்டாமல் இருக்க வேண்டுமானால் அந்த வசனத்தை வாசிங்கம்மா. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. நான் இந்த உலகம் இந்த உலகத்துக்காக, இந்த உலகம் எனக்காக சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். நான் இந்த உலகத்தை என்ன செய்துட்டேன், எனக்குள் இருக்கிற உலகம், அதுதான் இந்த மேன்மை பாராட்டுகிறது, பெருமை பாராட்டுகிறது, இதெல்லாம் எனக்குள் இருக்கிற உலகம். இதான் என்னதிட்டேன் சிலுவையில் அரைஞ்சிட்டேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்குள் இருக்கிற உலகத்தை நான் சிலுவையில் அரைஞ்சேன்? என்ன கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்முடைய எனக்குள்ளே இருக்கிற உலகம் என்று சொல்லும்போது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு ஏற்றுக்கொண்டதுக்கும் ஏற்றுக்கொள்ளாததுக்கும் வித்தியாசமே இல்லாத வாழ்க்கை வாழ்வாங்க. முதல்ல எப்படி வாழ்ந்தாங்களோ அதுபோல் ஞானஸ்நானம் பெற்றவரும் வாழ்வாங்க. அப்படி இல்லாதபடி நான் சிலுவையில் அறையப்பட்டேன். உலகம் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டது, நானும் உலகத்துக்காக சிலுவையில் அறையப்பட்டேன். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் எடுத்து படிங்க. கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, எனக்காக நான் இனி பிழைத்திருக்க மாட்டேன், எனக்குள் பிழைத்திருக்கிற கிறிஸ்துவுக்காக நான் இனி பிழைத்திருப்பேன். அப்படின்னா கிறிஸ்துவுக்காக நான் வாழுவேன், கிறிஸ்து விரும்பினதை நான் செய்வேன், கிறிஸ்து சொன்னதை நான் செய்வேன், கிறிஸ்துவுக்காக நான் என்ன செய்வேன், வாழுவேன். எபேசியர் இல்லை, அதே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை படிங்க. கிறிஸ்துவின் உடையவர்கள், கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால், பாருங்கள், கிறிஸ்துவனுடையவர்கள். அது யார் கிறிஸ்துவனுடையவர்கள்? யார் யாரெல்லாம் ஞானஸ்நானம் பெற்றாங்களோ, மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்நானம், அவங்கெல்லாம் யார்? கிறிஸ்துவன் உடையவர்கள். கிறிஸ்துவுக்குள்ளாக்கும் ஞானஸ்நானம் பெற்று அவர்கள் கிறிஸ்துவனுடையவர்கள். இந்த பவுல் நல்லா கவனிக்கணும். இனிதான் அந்த காரியத்தை நான் அவங்க சொல்கிறேன். இந்த பவுல் 3 ஆண்டுகள் போய் தேவனுடைய சித்தத்தையும் அவருடைய நடத்திப்பையும் அவருடைய வல்லமையும் அறிந்து கொள்வதற்கு காத்திருந்தது மட்டுமல்ல, கமாலியல் என்கிற பெரிய ஒரு வேத பண்டிதரிடத்திலே காத்திருந்தார். படிப்பறியாத பேதுரிடத்திலே போய் ஒரு 15 நாள் உட்கார்ந்திருந்தார். தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்தார். தனக்கு லாபமாயிருந்த எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணினார். தன்னுடைய ஆசையை இச்சையை எல்லாம் சிலுவையிலே அறைந்தார். இந்த காரியங்கள் அவர் சொல்லுகிறார், நான் சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை. இப்போ அவர் அதை சிலுவை குறித்து மேன்மை பாராட்டினால பவுலை மேன்மை பாராட்டக்கூடிய சூழ்நிலை இங்கே வருகிறது. ஆமேன். கர்த்தர் பவுலை மேன்மை பாராட்ட விரும்பினார். கர்த்தர் பவுலை மேன்மை பாராட்ட விரும்பினார். எப்படி மேன்மை பாராட்டினார்? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசியுங்கள். மேன்மை பாராட்டுகிறது மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே,
எனக்கு நான் என்ன மேன்மை பார் எனக்கு தகுதி அல்ல. ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அறியேன். தேவன் அறிவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும். பார்த்தீங்களா, அவர் தன்னுடைய ஆசை இச்சைகள் எல்லாம் சிலுவையில் அறைந்து சிலுவையை குறித்து மட்டும் மேன்மை பாராட்டின பவுலை ஆண்டவர், பவுலின் மேன்மை பாராட்டுவதற்கு நிறைய உண்டு. ஆனால் பவுலை பார்த்து நீ மேன்மை பாராட்ட வேண்டாம், உன்னை நான் மேன்மை பாராட்டுறேன். ஆமென். எப்படி நான் உன்னை மேன்மை பாராட்டுறேன்? உனக்கு ஒரு தரிசனத்தை நான் கொடுக்குறேன். இந்த தரிசனம் வெளிப்படுத்தல் உனக்கு நான் கொடுக்குறேன். இந்த தரிசனத்தின் மூலம் நீ 3ஆவது வானம் வரை எடுக்கப்படுவேன். இது ஒரு மேன்மையான அனுபவம். 3ஆவது வானம் வரை அவர் சொல்றாரு. அவர் சரீரத்தில் இருந்தாரோ எப்படி இருந்தாரோ தெரியாது, தேவன் மட்டும் தெரியும். தேவன் தான் இந்த ரகசியம், தேவன் மட்டும்தான் தெரியும். தேவன் ஒரு மனிதனை கனப்படுத்த விரும்பினால் மற்றவர்கள் அறியாதபடி தேவன் அறிய ஒரு மனிதனை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பேசும்போது கூட இந்த ஞானம் இவனுக்கு எப்படி வந்தது? பவுலும் பேதுருவும் பேசும்போது, ஏன் படிப்பறியாதவங்கப்பா, பேதம் உள்ளவங்கப்பா, இவ்வளோ பேசுகிறாங்களே, எல்லாம் வந்தது. இங்கே பவுல் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டினால 3ஆம் வானம் வரை பரதீசு 3ஆம் வானம் வரை அவர் என்ன செய்யப்பட்டார்? எடுத்துக்கொள்ளப்பட்டு படிங்க. அங்கே இருந்து அவருக்கு பல அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். மனுஷர் பேசாத வாக்கு கெட்டாத வார்த்தைகளை கேட்கிற பாக்கியம். மனுஷரே இதுவரை பேசினது இல்லப்பா. அந்த பாசை அவர் என்ன செய்தார்? கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இது காரணம் என்னன்னா, நான் முதல்ல உங்களுக்கு சொன்னது போல பவுல் கிறிஸ்துவின் நேசத்தின் உச்சிதங்களை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. பவுல் கிறிஸ்துடைய நேசத்தின் உச்சிதங்களை பெற்றுக்கொண்டார். அந்த நேசத்தின் உச்சிதத்தை பெற்றுக்கொள்வதற்கு பவுல் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தன்னுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறையணும். சிலுவையை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்டணும். தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் செய்யணும். தனக்கு லாபமாக இருக்கிற எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டுறணும். அப்படி விடும்போது இயேசுவின் நேசத்தின் உச்சிதத்தை நீங்கள் அடைந்து கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டே இருக்கணும். அப்போ எதை அறிந்து கொள்ளலாம்? நேசத்தின். இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோமே தவிர கிறிஸ்துவின் நேசத்தை நாம் முழுமையாக பூரணமாக நாம் அறிந்ததில்லை. ஆமென். இயேசு நம்மை எப்படி நேசிக்கிறார் என்பதை நாம் பூரணமாக தெளிவாக அறிந்ததில்லை. எத்தனை பேர்கள் தெரியும்? அப்போ தேவன் ஒரு மனிதனை எப்படி கனப்படுத்துகிறார்? இப்படிப்பட்ட மனிதனை பவுலை போன்ற மனிதனை எப்படி கனப்படுத்துகிறார் என்று சொன்னால், நேசத்தின் உச்சிதத்தை
அவனுக்கு கொடுத்து அவனை கனம் பண்ணுறார். அப்போ தேவன் நம்மை நேசிக்கும் போது நேசத்தின் உச்சிதம் என்ன? எபேசியர் 1:7 வாசிங்க. எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஒரு அல்ல சொல்லுங்க பாப்போம். இதான் இயேசுவின் நேசத்தின் உச்சிதம். எதை கொடுத்தார்? இரத்தத்தை கொடுத்தார். எதை கொடுத்தார்? பாவ மன்னிப்பாகிய மீட்பு. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு. பவுலுக்கு அந்த மீட்பு கிடைத்தது. அதுதான் இயேசுவின் நேசத்தின் உச்சிதம். நமக்குள்ளே இருக்கிற பாவம், நமக்காக இயேசு சிலுவையில் நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டார். பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், பாவத்தை பற்றி தெரியாதவர் நம்முடைய இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பெரிய பாவ மன்னிப்பை பவுலுக்கு கொடுத்து ஆண்டவர் அவருடைய நேசத்தின் உச்சிதத்தை விளங்க பண்ணினார். கொலோசையர் 1:14 கூட வாசியுங்கள். குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆண்டோடைய நேசத்தின் உச்சிதம் பவுலுக்கு உண்டானது போல நமக்கும் உண்டாயிற்று. எப்பொழுது இயேசு நம்முடைய பாவத்தை மன்னித்தாரோ அவருடைய நேசத்தின் உச்சிதத்தை நாம் தொட்டுவிட்டோம். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இல்லையா? எப்பொழுது நம்முடைய பாவத்தை இயேசு மன்னித்தாரோ, நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோமோ, இயேசுடைய நேசத்தின் உச்சிதத்தை நாம் தொட்டுவிட்டோம். அல்லேலூயா. இது அவருடைய நேசத்தின் உச்சிதம். பேதுரு சொல்லும்போது அவர் நம்மை வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்காமல் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டார். வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்காதபடி விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டார். அது அவருடைய நேசத்தின் உச்சிதம். ஆமேன். இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? இதுவரை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்களா? இந்த பாவ மன்னிப்பு இயேசுடைய நேசத்தின் உச்சிதம் எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்கள் சாதாரண ஆள் இல்லை, இயேசுவின் நேசத்தின் உச்சிதத்தை தொட்டவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நேசத்தின் உச்சிதத்தை தொட்டவர்கள் தான் நீங்கள். எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம். பாவ மன்னிப்பு என்பது சாதாரண காரியம் அல்ல. ஆமேன். பாவ மன்னிப்பு என்பது சாதாரண காரியம் அல்ல. அடுத்ததாக கொலோசியர் 1:12 வாசியுங்கள். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும். ஆமேன். ஹல்லேலூயா. ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நம்மை ஒரு பங்குதாரராய் மாற்றிவிட்டார். ஆமேன். இது அவருடைய நேசத்தின் உச்சிதம். நம்மை ஒரு பங்குதாரராய், ஒளியில் உள்ள பிள்ளைகள், ஒளியில் வாழுகிற மக்கள். அந்த வசனத்தோடு வாசிங்க. ஒளியிலுள்ள
ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும். நம்மை தகுதி உள்ளவர் எல்லாம் கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது. ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய அந்த வரிசையில் நம்ம கொண்டு வச்சு அவருடைய நேசத்தின் உச்சிதத்தை அவர் விளங்க பண்ணினார். அல்லேலூயா. பவுலுக்கு அதை செய்தார், பவுலுக்கு அதை செய்தார். நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு சாதாரணம் அல்ல, பெற்றுக்கொண்ட பாவ மன்னிப்பு சாதாரணம் அல்ல. அது இயேசுவின் நேசத்தின் உச்சிதத்தினால் வந்தது என்று நீங்கள் சொல்ல வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கொலோசியர் 1:13 வாசிங்க. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி. நல்ல கவனிங்க. அவருடைய இயேசு நேசத்தின் உச்சிதம். இருளின் அதிகாரம் அந்தகாரத்தின் அதிகாரம். அந்தகாரத்தின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற அல்லேலூயா பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார். அதான் தேவனுடைய இயேசுடைய நேசத்தின் உச்சிதம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நம்மை உட்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் எதையும் விலைக்கு வாங்கலாம். ரட்சிப்பை, பாவ மன்னிப்பை, பரலோகத்தை, ஒளியின் பிள்ளைகள் வாசம் என்ற இடத்தை மட்டும் நம்ம என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனம் எல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ உள்ளத்தில் ஒரு சந்தோஷம். அந்த பொருளோட படிங்களேன். இருளின் அதிகாரத்தினின்று இருளின் அதிகாரத்தில் இருந்த நம்மை விடுதலையாக்கி முதல்ல நம்முடைய கட்டுகளை உடைச்சி, பாவத்தின் கட்டுகள், சாபத்தின் கட்டுகள், வியாதியின் கட்டுகள், பில்லிசூனிய கட்டுகள், மந்திரத்தின் கட்டுகள், பொறாமையின் கட்டுகள், எரிச்சலின் கட்டுகள், இப்படி பல கட்டுகள் கட்டப்பட்டிருந்த நம்மை விடுதலையாக்கி, கட்டுகளை அறுத்து விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். நம்முடைய கட்டுகள் எல்லாம் உடைத்து இந்த அனுபவத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் 1 யோவான் 1:7 வாசியுங்கள். 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இதுவும் அவருடைய நேசத்தின் உச்சிதத்தின் ஒரு பகுதி. சுத்திகரிப்பு சாதாரண காரியம் அல்ல, அப்படித்தானே? அல்லேலூயா, அல்லேலூயா. சாதாரணமான ஒரு சோப்புக்கு உடம்பில் உள்ள அழுக்க நீக்க வல்லம் உண்டென்றால் அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற பாவ அழுக்குகளை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இது அவருடைய நேசத்தின் உச்சிதம். ஏன்னா ரத்தத்தை சிந்தினா தானே உண்டு. ரத்தத்தை சிந்தாமல் இருந்தால் அப்பா மன்னிப்பு கிடையாது. அப்போ நம்மீது வைத்த நேசத்தின் உச்சிதம் அது. இந்த குட் ஃப்ரைடே ஆராதனை உங்களை அவருடைய நேசத்தின் உச்சிதத்துக்கு கொண்டு போக வேண்டும். அவருடைய நேசத்தின் உச்சிதத்தை நீங்கள் பெற வேண்டும். கடைசியாக நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 6:54 வாசியுங்கள். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஆமென்.
அதான் அவர் என்ன கொடுத்தாரு? அவருடைய நேசத்தின் உச்சிதம், அவருடைய மாம்சமும் இரத்தமும். நீங்கள் இந்த கர்த்தருடைய வந்து எடுக்கும்போது நீங்கள் என்ன நினச்சி எடுக்கிறீங்கன்னு நமக்கு தெரியல. பைபிள் சொல்லுது, அவருடைய இரத்தமும் அவருடைய மாம்சமும் நேசத்தின் உச்சிதம். எதற்கு இது? நீ நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்புவார்கள். உயிரோடு இருக்கிற நாம் மர்வமாக்கப்படுவோம். அல்லேலூயா. நமக்கு பல்லோர் ராஜ்யத்தை அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரத்திலே, இதோ நான் போகிறேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் வந்து உங்களை அழைத்துக் கொள்வேன் என்று சொன்னார். அவருடைய நேசத்தின் உச்சிதான் நமக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுக்கிறார். அது கைவேலை இல்லாத ஒரு வீடு. ஆமேன், ஆமேன். அவருடைய நேசத்தின் உச்சிதம் நமக்கு கைவேலை அல்லாத ஒரு நித்திய வீடை தேவன் பரலோகத்திலே கட்டி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படி போடுவோம். ஆண்டவரே, இந்த நேசத்தின் உச்சிதத்தை நான் பூரணமாய் அடைய வேண்டும். எல்லாரும் செபிங்க ஒரு 2-3 நிமிஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, நான் நேசத்தின் உச்சிதத்தை நான் அடைந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சோத்திரம், 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 சோத்திரம். ஓ, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவன், ஹல்லேலூயா, அவர் 3 ஆண்டுகள் அரபி தேசத்திலே காத்திருந்து சிலுவையை மேன்மைப்படுத்த கற்றுக்கொண்டார். ஆமேன், ஹல்லேலூயா. எப்பொழுது சிலுவையை மேன்மைப்படுத்த கற்றுக்கொண்டாரோ தன்னுடைய ஆசை இச்சைகளை எல்லாம் சிலுவையிலே அவர் அறைந்து விட்டார். அதன் நிமித்தமாக பாவமன்னிப்பாகிய மீட்பை அவர் பெற்றுக்கொண்டார். இது இயேசுவின் நேசத்தின் உச்சிதம். அல்லேலூயா. ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திர விதத்திலே பங்கு பெறும் பாக்கியத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.